வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நகராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். நிலுவை சம்பளம் வழங்க கோரிக்கை. சட்டமன்ற கூட்டத்தை 20 நாட்கள் நடத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினர் சட்டசபை நோக்கி பேரணி. 30க்கும் மேற்பட்டோர் கைது. சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழுவை கூட்ட சபாநாயகருக்கு கடிதம். அதிமுக அன்பழகன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் 2 மாதங்களாய் சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். புதுச்சேரி நகராட்சியில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கம்பன் கலையரங்கத்தில் உள்ள நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நகராட்சி ஊழியர்களுக்கான 2 மாத சம்பள பாக்கியை வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களைப் போல் மாத இறுதியிலேயே சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டம் காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேல் கம்பன் கலையரங்கத்தில் பரபரப்பு காணப்பட்டது. இதனிடையே நகராட்சி ஆணையர் அழகிரி நகராட்சிக்கு நிதி பெறுவது குறித்து அரசிடம் பேசுவதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இது தொடர்பாக நகராட்சி ஊழியர் சங்க தலைவர் கூறுகையில், நகராட்சியில் ஒவ்வொரு மாதமும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குகின்ற தேதியில் நகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த மாதம் 29/6/2012 அன்று அரசு துறையில் சம்பளம் வழங்கியும் இன்று வரை நகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. காரணம் என்னவென்றால், நகராட்சியில் உள்ள பணம் முழுவதையும் தனியார் மூலமாக குப்பை வாருகின்ற தனியார்களுக்கு அள்ளி வழங்கப்படுகிறது. அதில் கையூட்டு பெற்றுக்கொண்டு தனியார் மூலமாக குப்பை வார்ப்பவர்களுக்கு எங்களுடைய பணம் முழுவதும் செலவிடப்படுவதால் எங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி சம்பளம் வழங்காமல் காலம் கடத்தி வருகிறாங்க. இந்த போக்கு நீடிக்குமே ஆனால் நாங்கள் ஒன்றுபட்ட போராட்டத்தை, எல்லா தொழிலாளர்களையும் ஒன்று கூட்டி ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கிறோம். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தை குறைந்தபட்சம் 20 நாட்களாவது நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், புதுவை அரசு மதிப்பீடு செய்து தேவை என கோரிய 3000 கோடி ரூபாயை முழுமையாக அளித்த சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய அமைச்சர் நாராயணசாமி, திட்டக்குழு தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், கடந்த ஆண்டு நிதியில் 1200 கோடி ரூபாயை செலவு செய்யாமல் மத்திய அரசிற்கு திருப்பி அனுப்பிய மாநில அரசு இவ்வாண்டு அவ்வாறு செய்யாமல் நலத்திட்டங்களுக்கும் ஊழியர்களுக்கு சம்பளம், வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் பணி போன்றவற்றிற்கு முறையாக செலவிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த ஆண்டு புதுவை மக்களின் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய மத்திய தலைவர்கள் இந்த அரசாங்கம் கேட்ட 3000 கோடி ரூபாயை அப்படியே தந்திருக்கின்றார். சென்ற ஆண்டு இந்த அரசாங்கம் வாங்கி வந்த 2750 கோடி ரூபாய் செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பிய 1200 கோடியை போன்று இந்த ஆண்டு 1200 செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பிய நிலை இந்த ஆண்டு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை. மேலும் வரும் 16ஆம் தேதி சட்டமன்றத்தை கூட்டப் போவதாக ஆளும் அரசு அறிவித்துள்ளது. மக்கள் பிரச்சினைகளை பேசக்கூடாது என்பதற்காகவே என கண்டனம் தெரிவித்த அவர், குறுகிய காலத்தில் கூட்டத்தை நடத்துவதால் மாநில பிரச்சினைகள் குறித்து முழுமையாக விவாதிப்பதற்கு சாத்தியமில்லை என்றார். சட்டமன்றத்தை ஜூலை 16ஆம் தேதி கூட்டியிருக்கின்றார்கள். நான் சென்ற பத்திரிகையாளர் கூட்டத்திலேயே கூறியிருந்தேன், மக்களுடைய பிரச்சனையை விவாதம் செய்வதற்கு சரியான சந்தர்ப்பத்தை தர வேண்டும்.
ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக் கூறுவதுதான் சட்டமன்ற உறுப்பினருடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்காகத்தான் இந்த சட்டமன்றமே இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அந்த கடமையை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை இந்த அரசாங்கம் தருகின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மொத்தமே 5-6 நாட்கள் வேலை நாட்கள் இருக்கக்கூடிய மிக குறுகிய ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடராகத்தான் இந்த கூட்டத்தொடரை கூட்டியிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவும், மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடாது என்பதற்காகவும், மக்களுடைய குறைகளை காதிலே வாங்கக்கூடாது என்பதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது முழுமையாக வன்மையாக கண்டிக்கின்றது என்று சொல்ல விரும்புகிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடரை குறைந்தபட்சம் 20 நாட்களாவது கூட்ட வேண்டும் என சட்டமன்ற தலைவரிடம் காங்கிரஸ் சார்பில் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். நாம் 20 நாள் மினிமம் நடத்தணும். 20 நாள் 20 வேலை நாட்கள் ஒர்க்கிங் டேஸ் சிட்டிங்ஸ் 20 நாள் இருக்கணும். இப்போ லெட்டர் கொடுக்குறோம், லெட்டர் ரெடி பண்ணிட்டு லெட்டர் அமைச்சிடணும். சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்ற பஞ்சாலை தொழிற்சங்க நிர்வாகிகள் 30 பேருக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை பஞ்சாலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் முன்பு மறியல் போர் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி அண்ணா சாலையில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தை ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம் தலைமையில் சிபிஐ தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சட்டசபை நோக்கி வந்த தொழிற்சங்கத்தினரை ஆம்பூர் சாலை அருகே தடுத்து நிறுத்திய போலீசார் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்ற 30க்கும் மேற்பட்டோரை கைது செய்தார்கள். மூடப்பட்ட ரோடியர் மில்லை திறக்க வேண்டும், ரோடியர் மில் தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 10ஆம் தேதி தவறாமல் சம்பளம் வழங்கப்பட வேண்டும், பஞ்சாலைகளை புனரமைக்க மத்திய அரசிடம் இருந்து 500 கோடி ரூபாய் பெற வேண்டும், பஞ்சாலைகளை நவீனப்படுத்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதேபோல் இன்றைக்கு சுயேசி பாரதி ஏஐடி 3 மில்லையும் நவீனப்படுத்துவதற்காக ஒரு 500 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கத்திடம் மானியமாக கேட்டு பெற வேண்டும். அதை வலியுறுத்தி ஜூலை மாதம் நடக்க இருக்கிற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் இயற்றி அதை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைத்து மாநில மக்களுடைய பிரதிநிதிகளுடைய ஒத்துழைப்போடு அந்த மானியமாக 500 கோடியை பெற்று மில்லை நவீனப்படுத்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி கூடுதலான நாட்களுக்கு நடத்தவும், அலுவல் ஆய்வு குழுவை கூட்டவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் தற்பொழுது நிலவும் நிதி பற்றாக்குறை, அரசின் திட்டங்கள் செயல்வடிவம் பெறாதது, சட்டம் ஒழுங்கு உட்பட பல்வேறு பிரச்சினைகள் பற்றி விவாதம் நடத்தி தீர்வு காண சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை குறைந்தபட்சம் 18 தினங்களாவது நடத்த வேண்டும் என்றும், முதல்வர் ரங்கசாமியின் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாலும், ஜனநாயகத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாததாலும் சட்டசபை கூட்டத்தை அதிக நாட்களுக்கு நடத்த பயப்படுகிறார் என்றும் அன்பழகன் குற்றம் சாட்டினார். 31ஆம் தேதிக்குள் சட்டமன்றத்தில் 31ஆம் தேதிக்குள் சட்டமன்றத்தை முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் 31ஆம் தேதிக்கு மேல் சட்டசபை கூட்டம் நடத்துவது என்பது அர்த்தமற்றது என்று நன்கு அறிந்தும் வேண்டுமென்றே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை மிக மிக குறைந்த நாட்களில் நடத்தி முடிக்கின்ற விதத்தில் 16ஆம் தேதியிலிருந்து சட்டமன்ற கூட்டத்துக்கான அறிவிப்பு ஈடுபட்டுள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதியே புதுச்சேரி மாநிலத்துக்கான திட்ட ஒதுக்கீட்டினை திட்டக்குழு கூட்டத்தில் முடிவு செய்த பிறகு, அனுமதி பெற்ற பிறகு உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுவதற்கான
ஏற்பாடுகளை அரசு செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் காலம் கடத்தி 16ஆம் தேதியிலிருந்து சட்டமன்றத்தை கூட்டி வெறும் 9 நாட்கள் மட்டுமே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு அரசு சதி செயல் செய்துள்ளது. சட்டசபையை கூடுதல் நாட்களுக்கு நடத்தவும் சட்டமன்ற அலுவல் ஆய்வு குழுவை உடனே கூட்டவும் வலியுறுத்தி சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்திருப்பதாகவும் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இந்த 16ஆம் தேதி என்பதை மறுபரிசீலனை செய்து முன்கூட்டியே சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு சபாநாயகர் வழிவகை செய்யணும்னு சொல்லி கேட்டோம். அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து விவாதம் செய்வதற்கும் அரசு அறிவித்திருக்கின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நாள் போதாது என்பதாலையும் இதை பற்றி விவாதிக்க சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தை சபாநாயகர் உடனடியாக 1-2 தினங்களுக்குள் கூட்ட வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் கடிதம் கொடுத்திருக்கிறோம். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய விழாவான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், கார்த்திகேயன், பிற்படுத்தப்பட்டோர் நல வாரிய சேர்மன் பாலமுருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன், காங்கிரஸ் மாநில செயலாளர் கண்ணபிரான், ஏகாம்பரம், இந்து அறநிலையத்துறை ஆணையர் மோகன்தாஸ், திருக்காமேஸ்வரர் கோவில் நிர்வாக அதிகாரி மனோகரன், வன்னியர் மட அதிகாரி ராமதாஸ், ஜனார்த்தனன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உயர்கல்வியில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தனர். அரசு அறிவித்துள்ள உயர்கல்வியில் பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு மாணவர் கூட்டமைப்பினர், பெற்றோர் மாணவர் சங்கம், மக்கள் விழிப்புணர்வு இயக்கம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சார ஊர்வலத்தை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள், மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மாணவர்கள் ஆகியோர் வகுப்புகளை புறக்கணித்து பிராந்திய இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதனால் பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராட்டம் வலுக்கிறது. புதுச்சேரி மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பிராந்திய இடஒதுக்கீட்டை எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிறோம். முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு வந்து இந்த விஷயத்தை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ரத்து செய்யாமல் அமுல்படுத்தணும்னு முதல்வர் நினைச்சார்னா அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோன்றதை MNGP கல்லூரி மாணவர்கள் சார்பாக தெரிவித்துக் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். பிள்ளைச்சாவடியில் ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளி சமூக நலத்துறையின் கீழ் 1963 முதல் இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 1995ஆம் ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் எழுதி வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆனந்த ரங்கப்பிள்ளை பள்ளியில் பயின்ற 5 பார்வையற்ற மாணவர்களும் 7 காது கேளாத மாணவர்களும் என 12 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினார்கள். இத்தேர்வு முடிவில் அனைவரும் நல்ல மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். இச்சாதனை மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி சட்டமன்றத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் மாணவர்கள், ஆசிரியர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் உத்தமன், உதவி இயக்குநர்கள், பள்ளி ஆசிரியைகள் பலர் கலந்து கொண்டார்கள். பண்டசோழ நல்லூர் கோவில் திருவிழாவில் இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் காவல்துறை உதவி ஆய்வாளர் வெட்டப்பட்டது குறித்த வழக்கு சிபிசிஐடி பிரிவிற்கு மாற்ற வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர், மாரியம்மன் கோயிலில் குடமுழக்கு விழா நடைபெற்றது. இந்த விழா நடைபெறுவதற்காக
அரசாங்கத்தில் முன்னிலும் பல லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த இந்து அறநிலையத்துறை வந்து ஒழுங்காக கண்காணிச்சிருக்கணும். அவங்க கண்காணிக்கலை. யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்குறாங்க, யார்கிட்ட எவ்வளோ என்ன செஞ்சாங்க, என்ன செலவு பண்ணான்றதே கிடையாது. இந்த காட்டு தற்பார் மாதிரி எக்கச்சக்கமான வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வசூலுக்கு உண்டான கணக்கும் கிடையாது. இந்த பாகப்பிரிவினுடைய மூலாதாரம் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம். அதாவது அங்கே என்ஆர் கோஷ்டியும் காங்கிரஸ் கோஷ்டியும் ஒன்றோட ஒன்று அந்த பணத்தை பங்கிட்டுறதுக்காக பெரும் முயற்சி எடுத்துருக்கிறாங்க. அந்த முயற்சி பலன் கிடைக்கவில்லை என்பதால் ஒவ்வொரு தரப்பாரும் அந்தந்த தலைவர்கள் வரும்போது சண்டை போடுகிறாங்க. அதாவது 29/6/2012 அன்றைக்கி இந்த குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. அந்த குடமுழுக்கு விழா நடைபெறும்போது அப்பொழுது வந்த சில மந்திரிகளும் பல விதமான விஐபிகளும் அங்கே கோயில் உள்ளே விடாமல் வந்து தடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வைத்திலிங்கம் வந்திருக்கிறாரு. வைத்திலிங்கம் வந்து அவரை வந்து அந்த கோயிலில் வந்து வழிபடாத அளவுக்கு செஞ்சுருக்கிறார். இது அத்தனை நிகழ்ச்சியுமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இது சம்மந்தமாக எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போ இருக்கிற பாண்டிச்சேரி போலீஸ் வந்து ஆளுங்கட்சிகளுக்கு வந்து விஞ்ஞாமர வீசல் தான் இருக்கிறாங்க. ஒரு சட்டம் ஒழுங்கு நாயன்றது எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இடையே கிடையாது. அங்கே வெறும் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறதா தகவல் வந்துருக்கு. இதனால் இந்த மாபெரும் கலெக்டாவில் ஒரு போலீஸ் அதிகாரிகளுடைய விரல் வெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு போலீஸ் அதிகாரியுடைய விரலே வெட்டி இருக்கிறார்கள் என்றால் சாதாரண பொதுமக்களை என்ன செய்வார்கள் என்பதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரி மீதும் சம்பந்தப்பட்ட அந்த கொலைகாரர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை கூறிக்கொள்கிறேன். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். வேதபுரீஸ்வரர் கோவிலில் மாங்கனி திருவிழா, ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு மாங்கனி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை வீசி உற்சாகமாக கொண்டாடினார்கள். காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் மாங்கனி அளித்த காட்சியை தொன்மமாக கொண்டு மாங்கனி திருவிழா புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டும் சிறுதொண்டு நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்பெற்றது. இதனையொட்டி காலையில் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட மாங்கனி தேரில் சுவாமி ஊர்வலம் சிறப்பாக நடத்தப்பெற்றது. தொடர்ந்து வேதபுரீஸ்வரருக்கு மாங்கனி நிவேதினம், தீபாராதனை ஆகிய நடத்தப்பெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை எரிந்து சிறப்பாக கொண்டாடினார்கள். ஏழை மாணவர்களை கண்டறிந்து உதவ வங்கிகள் முன்வர வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். பாரத ஸ்டேட் வங்கியின் பிரதான கிளையில் ஸ்டேட் வங்கி தினம் கொண்டாடப்பட்டது. இத்தினத்தில் வங்கியின் மண்டல மேலாளர் வீரபாண்டியன் தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 15 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மின்விசிறிகள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மருத்துவம், பொறியியல் என கல்வியை இலவசமாக பெறும் வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தியுள்ளது என்றும் அதற்காக அரசு நிறைய உதவிகளும் செய்து வருகிறது என்றும் கூறினார். இவை ஒரு புறம் இருக்க, இன்னும் கல்லூரிகளில் படிக்க வசதியில்லாத ஏழை மாணவர்களை கண்டறிந்து வங்கிகளும் உதவி செய்ய வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். இதில் உதவி பொது மேலாளர் பிரவி பெருமாள், முதன்மை மேலாளர் சேகர், வங்கி அதிகாரிகள் சங்க மண்டல செயலாளர் குணசேகரன், ஊழியர் சங்க துணைத் தலைவர் கருணாகரன் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள்,
15 அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். அதற்கு சமூக சிந்தனையோடு செயல்படுகின்ற உங்களை போன்ற வங்கியுடைய ஒத்துழைப்பு என்பது மிக அவசியம் என்பது என்னுடைய எண்ணம். நீங்க பார்ப்போம், நான் ஒன்றும் நினைச்சேன், பள்ளியிலிருந்து குழந்தைகளை தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது பள்ளியிலிருந்து நம்ம அரசு எத்தனையோ உதவி செய்து பள்ளியில் ஒரு பெரிய செலவில்லையே. ஆனால் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு, அது குறிப்பாக பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த உதவி செய்தால் தத்தெடுத்துக்கணும் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். நம்முடைய ஏஜிமார் இங்கே பேசும்போது, நான் பேசிக்கொண்டிருக்கும் போது, கல்லூரிக்கு எந்த அளவுக்கு படிக்க நினைக்கின்றாரோ அந்த அளவுக்கு நாங்கள் தத்தெடுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி குறிப்பாக கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் படிக்க முடியவில்லை என்று சில மாணவர்கள் அப்படிங்கிற மாணவர்கள், அதாவது வசதி இல்லாத ஒரு நிலையில் பாதியிலே படிப்பை நிறுத்தி வருகின்ற சூழ்நிலை சிலருக்கு ஏற்பட்டு வருகிறது. அது போன்ற மாணவர்களையும் கண்டறிந்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து வந்தால் அது பெரிய உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அமைதியாக ஆட்சி செலுத்தும் நெருக்கடி நிலை குறித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்திய சமூக செயல்பாட்டு பேரவை நடத்தியது. இந்திய சமூக செயற்பாட்டு பேரவை மற்றும் பூ உலகின் நண்பர்கள் இணைந்து 1975ஆம் ஆண்டு நடைபெற்ற நெருக்கடி நிலையை நினைவு கூறும் வகையில் தற்போதைய அமைதியான சூழ்ச்சியான நெருக்கடி நிலையை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை அஞ்சல் நிலையம் எதிரே நடத்தினார்கள். இக்கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பூ உலகின் நண்பர்கள் சீனு தமிழ்மணி தலைமை தாங்கிட குடிசை வாழ்வோர் பெருமன்ற மாநில அமைப்பாளர் மோகனசுந்தரம் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மார்க்சிய பெரியாரின் பொது உடைமை கட்சியின் தலைவர் ஆனைமுத்து கலந்து கொண்டு 1975ஆம் ஆண்டு நடைபெற்ற நெருக்கடி நிலை கொடுமைகளை எடுத்துக் கூறினார். மேலும் எழுத்தாளர் சூரிய தீபன், மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், CPML பாலசுப்ரமணியன், பெரியார் திராவிடர் கழக லோக ஐயப்பன், இந்திய சமூக செயற்பாட்டு பேரவையின் தேசிய இணை செயலாளர் ஜோசப் விக்டராஜ் ஆகியோரும் கண்டன உரை வழங்கினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய சமூக செயற்பாட்டு பேரவையின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் கல்விக் கடனை 93 மாணவ மாணவியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 2012-2013ஆம் ஆண்டிற்கான கல்விக் கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு கல்லூரிகளில் மருத்துவம், பொறியியல் மற்றும் இதர பட்ட மற்றும் தொழில்நுட்ப மேற்படிப்பு படிக்கும் 93 ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடனாக 75,71,000 ரூபாய்க்கான காசோலைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது நல அமைச்சர் ராஜவேலு, பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தலைவர் பிரசாந்த் குமார் மற்றும் கழக மேலாண் இயக்குநர் உத்தமன், ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழக பொது மேலாளர், அதிகாரிகள், கள பணியாளர்கள் பலர் உடனிருந்தார்கள். இந்திய அரசியல் சாசன சட்டப்படி நாட்டின் பிரதமராக வருவதற்கு சோனியா காந்தி தகுதியானவர்தான் என்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் பதவிக்கு சட்டப்படி சோனியா காந்தி தகுதியானவர்தான் என்பது குறித்து நான் ஏற்கனவே எனது டேர்னிங் பாயிண்ட்ஸ் புத்தகத்தில் எழுதியுள்ளேன் என்றும், சோனியாவை இந்திய குடிமகள் என்று உச்சநீதிமன்றமே அறிவித்திருக்கிறது. சோனியாதான் பிரதமராக வேண்டுமென்று அதிக தொகுதிகளை வென்ற கட்சி கூறுமேயாயின் அவரைத்தான் பிரதமராக ஜனாதிபதி நியமிக்க முடியும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக மன்மோகன் சிங்கை பிரதமராக்கினார். இதில் எந்த சர்ச்சைக்கும் இடமில்லை என்றார் கலாம். நொய்டாவில் நடைபெற்ற மருத்துவமனை செவிலியர் மாநாட்டில் பங்கேற்க வந்த அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். கொலம்பியா நாட்டில் தலைநகர் போகோதாவுக்கு 180 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டியன் மலைத்தொடரில் நிவாடோ டெல் என்ற எரிமலை அமைந்துள்ளது. இந்த எரிமலை கடந்த 1985ஆம் ஆண்டு குமுறி அக்னியை கக்கியதில் 25,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். சுமார் 5,000 பேர் காயத்துடன் உயிர் தப்பினர். தற்போது இந்த எரிமலை மீண்டும் குமுறத் தொடங்கியுள்ளது. அதில் இருந்து புகையும் சாம்பலும் வெளிவருகிறது.
இதனால் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் 4800 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து ஜனாதிபதி ஜூயின் மேனுவேல் சந்தோஷ் வெளியிட்ட அறிக்கையில், இது அபாயகரமான பகுதியாகும், எனவே அங்கு வசிக்கும் மக்கள் உடனே வெளியேற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி பெறும் முதல் வீராங்கனை என்ற பெருமையை குத்துச்சண்டை நட்சத்திரம் மேரி கோம் பெறவுள்ளார். கிரிக்கெட்டில் அசத்திய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித்தலைவர் கபில் தேவ் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய அணித்தலைவர் மகேந்திர சிங் தோனி 2008 ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம் வென்ற அபினவ் பிந்த்ரா ஆகியோருக்கு கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு விமானப்படையின் கௌரவ குரூப் கேப்டன் அந்தஸ்து தரப்பட்டது. இவ்வரிசையில் 5வது சேர்பவர் 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் ஆவார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி பெறவுள்ள செய்தி உண்மைதான் என்றும் ராணுவத்தில் இருந்து முறைப்படியான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறினார். ரஜினி நடித்துள்ள கோச்சடையான் படத்தின் டிவி உரிமையை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறது ஜெயா டிவி. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் அவரது மகள் சௌந்தர்யா இயக்கத்தில் உருவாகி வரும் படம் கோச்சடையான். 3D தொழில்நுட்பத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனே நடிக்கிறார். இவர்களுடன் ஆதி, சரத்குமார், சோபனா, ருக்மணி, ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷெரப் என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. ஹிராஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இப்படத்தை பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரித்து வருகிறது. தற்போது படத்தின் ஷூட்டிங் எல்லாம் முடிந்து போஸ்டர் புரொடக்ஷன் வேலைகள் நடந்து வருகின்றன. இதனிடையே இப்படத்தின் வியாபார தகவலை ஹிராஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இப்படத்தின் டிவி உரிமையை ஜெயா டிவி வாங்கியிருக்கிறது. தெலுங்கு உரிமையை கணபதி பிலிம்ஸ் பெற்றிருக்கிறது. மேலும் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை டோக்கியோவிலும், பிரீமியர் காட்சிகளை லாஸ் ஏஞ்சல்ஸ், லண்டன் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலும் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்த கோச்சடையான் படம் கிராபிக்ஸ் உள்ளிட்ட காட்சிகள் படத்தில் அதிகம் இருப்பதால் அதற்கான வேலையும் முடிய காலதாமதமாகும் என்பதால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போகும் என்றும், ரஜினி பிறந்த நாளான 12/12/2012 அன்று இப்படத்தை வெளியிடக்கூடும் என்று கூறப்படுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நகராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். நிலுவை சம்பளம் வழங்க கோரிக்கை. சட்டமன்ற கூட்டத்தை 20 நாட்கள் நடத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினர் சட்டசபை நோக்கி பேரணி. 30க்கும் மேற்பட்டோர் கைது. சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழுவை கூட்ட சபாநாயகருக்கு கடிதம். அதிமுக அன்பழகன் பேட்டி. வேதபுரீஸ்வரர் கோவிலில் மாங்கனி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.